தனது தந்தைக்கு பிறகு தாய்மானவர் சிறப்பாக செய்து வந்ததால் வரி ஏய்ப்பு நிகழாமல் அரசுக்கு நல்ல வருவாய் வந்தது. அதோடு இறைதேடலும் பக்தியும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். இதனால் மந்திரி முதல் தளவாய் வரை அனைவரும் வரி சுருட்ட முடியாமல் போய் அவர் மேல் கடும் பொறாமை. காஷ்மீரத்தில் இருந்து மான்குட்டி போல் மெத்தென்று சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய போர்வை வியாபாரத்துக்காக மன்னர் முன் கொண்டு வரப்பட்டது. அசந்து போன மன்னர் மற்ற மன்னர்களுக்கு பரிசளிக்க அதை வாங்கிக் கொண்டார். அதோடு தாயுமானவரின் சிறப்பான பணியை பாராட்டி பலரது முன்னிலையில் அதில் ஒரு போர்வையை போர்த்தி கௌரவப்படுத்தினார். ஏற்கனவே பொறாமையில் பொசுங்கியவர்கள் வயிறு எறிந்தனர். அன்று வெள்ளிக்கிழமை திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்ய ராணி விரும்பினார். எனவே கூடவே தாய்மானவரும் புறப்பட்டார். போகிற வழியில் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரை தரிசித்து செல்லும் வழியில் கோயில் வாசலில் கடுமையான ஜுரத்துடனும் ஒரு வயசான பாட்டி படுத்து இருந்தாள். சிக்கு பிடித்த தலையோடும் முதுகில் மண்ணோடும் வாயில் எச்சில் ஒழுக குளிரில் நடுங்கிக் கொண்டே கதறினாள். கோயிலில் தரிசனம் முடித்து அவ்வழியே வந்த மன்னரை பார்த்து ஏதேனும் உதவி செய்யுமாறு அழுதாள். மந்திரியும் தளவாயும் அவளை தள்ளி அப்புறப்படுத்தினர். மன்னரும் கடிந்து கொள்ள உடன் வந்ததாயுமானவருக்கோ அவள் மீது கருணை பிறந்தது. எல்லா மனிதரும் இறைவனின் ரூபமே, அன்பே சிவமாபத்தில் உதவி செய்வதே இறை துண்டு என்பதை உணர்ந்த அவர் தனக்கு மன்னர் போர்த்திய அந்த விலை உயர்ந்த சால்வையை கிழவிக்கு போத்தினார். தாயே, இங்கு எப்போது வந்தீர்கள்? உள்ள சென்று ஓய்வு எடுங்கள். மாணிக்க விநாயகர் சன்னதியில் இருந்து பானகம் கொண்டு வந்து ஊட்டினார். துடைத்தார், முகத்தை துடைத்தார். பானகமும் போர்வையும் கிடைத்ததால் கிழவி தெம்பு பெற்றாள். மனதார நன்றி சொன்னாள். இதுவல்லவே கருணை என்று அவர் நெஞ்சில் தட்டி ஆசிர்வதித்தாள். மன்னர் கோபமாக கோயிலுக்கு செல்வதை காட்டினாள். உடன் வந்தோர், மன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு போர்வை உங்கள் மூலம் கிடைக்காதா என காத்திருக்க ஒரு பிச்சைக்காரிக்கு அதை கொடுத்து உங்களை அவமதித்து விட்டானே, அவனுக்கு சவுக்கு அடி கொடுங்கள, சிறையில் தள்ளுங்கள் என ஏற்றிவிட்டனர். மன்னரும் கோபம் கொண்டார். கோயிலுக்கு உடன் வரவேண்டாம் என கூறி அவர் தனியே திருவானைக்காவல் சென்றார். வந்து கவனித்துக் கொள்கிறேன் என திட்டினார். உச்சிக்காலம் அபிஷேகம் நிறைவுற்று கதவு சார்த்தப்பட்டு இருந்தது. மன்னர் வந்ததும் ஒவ்வொரு கதவாக திறந்தனர். கருவறை கதவு திறக்கப்பட்டது. உடன் வந்த அனைவரும் அதிர்ந்தனர். ராணி ஓவென்று அலறினார். ஒற்றை விளக்கு வெளிச்சத்தில் கம்பீரமாக காட்சி தரும் அகிலாண்டேஸ்வரி மேல் அந்த சிவப்பு காஷ்மீரத்து போர்வை போர்த்தப்பட்டிருந்தது.